ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷி கிச்சன். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான ரெசிபி தான். தோசை மாவே இல்லாமல் ரவை ஊத்தாப்பம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெள்ளை ரவை 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற தயிர் கொஞ்சம் கூட புளிச்சிருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஊத்தாப்பத்துக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவு நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் மொந்தமாகவே ஊற்றிக்கோங்க, ரொம்ப மொறுமொறுன்னு ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம். இதில் பருப்பு பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு பொடி ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக துருவின கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். இப்போ இதுக்கு சுற்றி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பிடலாம். நம்ம ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுக்கு தோசை மாவே தேவையில்லை. ஊத்தாப்பம் எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு நீங்கள் சைடிஷாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் டேஸ்ட்டான ரவை ஊத்தாப்பம் அரிசி மாவே இல்லாமல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.